ஹலோ மக்களே! டைரக்டர் பாரஞ்சித் மேல இப்போ வழக்கு பாஞ்சிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு இப்போ வேட்டுவ மகுடிங்கிற படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த படம் இப்ப நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதுல ஏற்பட்ட ஒரு ஸ்டண்ட் காட்சியில ஸ்டண்ட்மேன் ஒருத்தரு இறந்து போயிருக்காரு. ஸோ, இதனால இந்த படத்தோட டைரக்டர் பாரஞ்சித், அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், புரொடியூசர் எல்லார் மேலயும் வழக்கு பாஞ்சிருக்கு. ஸோ, இந்த படத்துல ஆர்யா ஹீரோவா பண்றாரு. இந்த படத்தோட டேஞ்சரஸான ஸ்டண்ட் எடுக்கிறப்ப தான் ஸ்டண்ட்மேன் ராஜு அப்படிங்கிற இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இவர ஹாஸ்பிடல் கூட்டு போனாலுமே அவரு ஆனா உயிர் பிழைக்கல. இந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ்ல கார் பறந்து போய் சுத்தி கீழ விழுவுற மாரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுல அந்த கார் ஒழுங்கா போய் லேண்ட் ஆகாதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி தமிழ் சினிமால ஒரு பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு. ஆல்ரெடி இந்த மாரி இந்தியன் 2 படப்பிடிப்புல படத்துல வேலை செய்றவங்களோட உயிர் போயிருக்கு. அது தொடர்ந்து இப்ப இந்த படத்துலயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ, இது தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய கஷ்டம் தான். திரைப்பிரபலங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேஞ்சரஸான ஸ்டண்ட்ஸ்ல எடுக்கும்போது, அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் நெறையா பண்ணணும். கூட மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ஒரு நல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாமே பெரிய பட்ஜெட்டா தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி இருக்க நிலைமையில சேஃப்டிக்கும் கவனம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். இதுக்கு திரைத்துறையில இருக்கிற பிரபலங்களும் அவங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா, இந்த மாரி இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.